So next, energy components. All organisms in the biosphere use energy to work and convert one form of energy into another. The sun is the ultimate source of energy for the biosphere as a whole. The solar energy gets transformed into other forms of energy through the various components in the ecosystem. The producers, consumers, and the decomposers contribute a lot to the energy flow in an ecosystem. இப்போ நம்ம எக்கோசிஸ்டத்தில் 3 பாகங்கள் இருக்கு. அதை பார்த்தோம். ஏபயோட்டிக் காம்பனன்ட், பயோட்டிக் காம்பனன்ட் அண்ட் எனர்ஜி காம்பனன்ட். இப்போ எனர்ஜி காம்பனன்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமூகம் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு கேட்டால், அதாவது இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான சக்தி தேவை, எனர்ஜி. இதுக்கு அடிப்படையில் எங்கிருந்து இந்த எனர்ஜி சக்தி கிடைக்குது அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு. It's the ultimate source of energy for the biosphere as a whole. ஸோ சூரியனிலிருந்து இந்த சக்தி கிடைக்குது. இந்த சக்தியானது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி த்ரூ இது நிறைய விதமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது த்ரூ வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இந்த எக்கோசிஸ்டம். அதாவது இந்த எக்கோசிஸ்டத்தில் பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் மூணு பாகங்கள் இருக்குது. ஒன்று ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தி செய்கிறவங்க, கன்சியூமர்ஸ், அதை எடுத்துக்கிறவங்க, அண்ட் டீகம்போசர்ஸ், அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க பேசிக்காக. அப்போ இந்த ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் த டீகம்போசர்ஸ் கான்ட்ரிபியூட் a lot to the energy flow in the ecosystem. இந்த 3 பேர் தான் எனர்ஜி ஃப்ளோவாக காரணமாக இருக்கிறாங்க இந்த எக்கோசிஸ்டத்தில். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் an ecosystem பார்த்தீங்கன்னா, the living organisms form an interacting set of flora and fauna which are organized into trophic levels, food chains and food webs. The functioning of an ecosystem depends on the pattern of the energy flow, as it helps in the distribution and circulation of the organic and inorganic matter within an ecosystem. Energy flow generally takes place in a hierarchical order in an ecosystem through various levels. These levels are called trophic levels. The chain of transformation of energy from one group of organism to another through various trophic levels is called a food chain. A system of interlocking and interdependent food chain is called a food web. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த உயிரினங்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் both plants and animal kingdom இந்த ரெண்டுமே வித் 3 லெவலாக பிரிச்சிருக்காங்க. ட்ராபிக் லெவல்ஸ், ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்ஸ். இப்போ இந்த எக்கோசிஸ்டம், இந்த சமூகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த சக்தி எதுலெல்லாம் ட்ராவல் ஆகுது, பேட்டர்ன் ஆஃப் த எனர்ஜி ஃப்ளோ, எனர்ஜி எப்படியெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற அதை பொறுத்து தான் இதை பிரிச்சிருக்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் வித்தின் த சிஸ்டம். எனர்ஜி ஃப்ளோ, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு கேட்டால், அந்த காற்று இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கக்கூடியது ஆர்கானிக், இன்ஆர்கானிக் ஆக்சிஜன் இல்லாதது. எனர்ஜி ஃப்ளோ ஜென்ரலி டேக்ஸ் பிளேஸ் இன் ஹைரார்கிக்கல் ஆர்டர். எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து மேலிருந்து கீழே அப்படித்தான் ட்ராவல் ஆகும். ஒரு ஆர்டர் இருக்கு through various levels. These are called trophic levels. The levels are called trophic levels. The chain of transformation of energy from one group of organism to another through various trophic levels is called food chain. A system of interlocking and interdependent food chain is called food web. So, first is food chain. இது லாக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல்.
வேரியஸ் லெவல்ஸ், இது வந்து ட்ராபிக் லெவல்ஸ் அப்படிங்கிறோம். இதுக்கு நடுவில் இருக்கிறது ஃபுட் செயின், இதை இணைச்சிட்டு இருக்கிறது வந்து ஃபுட் வெப். இப்போ பயோடைவர்சிட்டி. Biodiversity or biological diversity refers to a wide variety of living organisms, plants, animals and other microorganisms which live in a habitat. It is highly influenced by topography, climate as well as human activities. It represents the strength of the biological resources of a place on earth. In biodiversity, each species, no matter how big or small, has an important role to play in the ecosystem. It maintains the ecological balance and facilitates social benefits such as tourism, education, research, etc. over an area. Biodiversity or biological diversity எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், பரவலாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்று வாழக்கூடிய அந்த பகுதியில் ஹேபிட்டேட் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்னா, இதோட அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இருக்கிற அந்த இடம், டோப்போகிராஃபி, அந்த சூழ்நிலை, கால சூழல், கிளைமேட் அஸ் வெல் அஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது ஆக்டிவிட்டீஸ். It represents the strength of the biological resources of a place on earth. So இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்தோட நன்மை தீமைகள் நம்ம கணக்கு நாம் பார்க்க முடியும். In biodiversity, each species, no matter how big or small, has an important role to play in the ecosystem. ஒரு இனம், ஒரு உயிரினம், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான என்ன பண்ணணுமோ அது என்ன ரோல் ப்ளே பண்ண முடியுதோ அந்த ரோல் ப்ளே பண்ணும் அந்த சமூகத்தில். It maintains the ecological balance and facilitates social benefits such as tourism, education, research, etc. over an area. இப்போ அது என்ன, எப்படி ஒவ்வொரு விஷயமும் இதுல இந்த சமூகத்துல அதுக்கு தேவை, அது என்ன கொடுக்குதோ அதை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு சமநிலை ஏற்படும். there is an ecological balance. இந்த ecological balance வந்து இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டால், இதனால சுற்றுலா மேம்படுத்தலாம், எஜுகேஷன், கல்வி, ஆராய்ச்சி, ரிசர்ச், இதெல்லாம் அந்த இடத்துல மேம்படுத்தலாம். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இப்போ பயோடைவர்சிட்டி இல்லை, அப்படி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா டியூ டு ஹியூமன் அண்ட் நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் கால்டு லாஸ் ஆஃப் biodiversity. A healthy ecosystem provides clean water, pure water, enriched soil, food, raw materials, medicine, etc. Hence, stable biosphere has to be conserved. So, biodiversity அந்த அழியுது அப்படின்னு கேட்டால், அந்த செடி கொடிகளும் மிருகங்களும் இது வந்து மனிதர்களின் இடர்பாட்டினால் மற்றும் இயற்கையான விஷயங்களால அது ஒவ்வொன்றும் அழியுது. அப்போ இது அழியும் போது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அந்த இடத்துல இருக்கிற பல பிரச்சனைகள் தோன்றும். அப்போ நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழல் வேணும் அப்படின்னு கேட்டால், எங்கே சுத்தமான குடிநீர் கிடைக்குமோ, தண்ணீர் கிடைக்குமோ, இல்லை நல்ல மண்வளம் இருக்குது, இல்லைன்னா நல்ல உணவு கிடைக்குது, இல்லைன்னா கச்சா பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, மருந்துகள் கிடைக்குது. இதெல்லாமே ஒரு சமமான ஒரு நல்ல உயிர் வாழக்கூடிய ஒரு பகுதியாக நாம் அதை பாதுகாக்கலாம். ஸ்டேபிள் பயோஸ்பியர், பயோ அப்படின்னு கேட்டால் லைஃப், ஸ்பியர் அப்படின்னு கேட்டால் பகுதி. ஸோ இந்த பகுதியில் இந்த உயிரினங்கள் வாழறதுக்கு உண்டான முக்கியமான தேவைகள் இதெல்லாம். இப்போ பயோம்ஸ். A biome is a geographically extensive ecosystem where all flora and fauna are found collectively.
It is the total assemblage of plant and animal life interacting within the biosphere. Biomes are defined by abiotic factors like relief, climate, soils and vegetation. They are classified into two broad categories, terrestrial biomes and aquatic biomes. இப்போ பயோம் அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னா, ஜியோகிராபிக்கலி எக்ஸ்டென்சிவ் ஒரு பெரிய ஒரு சமூகம். இதில் வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா, செடி கொடிகள் அந்த இருக்கும், மிருகங்கள், இது இந்த ரெண்டு இடமும் கலெக்டிவாகவே சேர்ந்துருக்கு. இது டோட்டல் அசம்பிளேஜ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். செடி கொடிகள் அந்த உயிரினங்களும் மிருகங்களும் ஒரே இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த பயோஸ்பியர், அதுக்கு பேரு தான் பயோம். Biomes are defined by abiotic factors like relief, climate, soils and vegetation. அப்போ இதுக்கு என்ன, இதோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால், ஏபயோட்டிக் நான் லைஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, ரிலீஃப், இதுலேருந்து வெளியே வரணும். ஒன்று கிளைமேட், சூழல், மண்வளம், சாயில், வெஜிடேஷன். They are classified into two broad categories, terrestrial biomes and aquatic biomes. An ecological region, terrestrial biomes and aquatic biomes அப்படின்ட்டு, terrestrial on the land, நிலத்துக்கு மேலே இருக்கிறது இந்த ஒரு சூழல். அண்ட் ரெண்டாவது வந்து அக்வாட்டிக், தண்ணிக்குள்ள தண்ணி. An ecological region that has lost more than 70% of its original habitat is considered a hotspot. அப்போ ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லும்போது, ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா ஆர் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா ரீஜன் அண்ட் சுந்தர்பன்ஸ். There are 34 areas around the world which are qualified as biodiversity hotspots. ஹாட்ஸ்பாட் அப்படின்னு கேட்டால் ஒரு இடம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை கூடிய எக்காலஜிக்கல் ரீஜன், 70% ஆஃப் த ஒரிஜினல், அங்கே என்ன இருந்ததோ 70% ஆஃப் ஒரிஜினல் ஹேபிட்டாட், உயிரினங்கள் என்ன இருந்ததோ அது இல்லாமல் போகிறது. இப்போ இந்தியாவில் எந்தெந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், இமயமலை, வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா ரீஜன். ஸோ உலகத்தில் 34 இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ terrestrial biomes. Terrestrial biomes is a group of living organisms that live and interact with one another on land. They are mainly determined by temperature and rainfall. Some of the major terrestrial biomes of the world are tropical forest biomes, tropical savanna biomes, desert biomes, temperate grassland biomes, and tundra biomes. Tundra or tundra biomes. ஸோ டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அப்படின்னு கேட்டால், நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த சமூகம். இது எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இதை எதை பேஸ் பண்ணி வேறுபடுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற நிலவுகின்ற சூழல், டெம்பரேச்சர், காலச்சூழல் அண்ட் ரெயின்ஃபால், மழை, இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இதை 5ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ், ட்ராபிக்கல் சவானா பயோம்ஸ், டெசர்ட் பயோம்ஸ் பாலைவனம், சவானா புல்காடுகள், ஃபாரஸ்ட்னா காடுகள் ட்ராபிக்கல், டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் புல்காடுகள், டொண்ட்ரா பயோம்ஸ். இது 5ஆவது. அடுத்த பகுதியில்